அப்படின்றது அதுக்கு பேர். அப்போ இந்த மாதிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பூராமே வந்து பெருங்கோயில், தூங்கானை மாடக்கோயில், மலைக்கோயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ அறுதியாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா செலவு வந்து கடுமையான செலவாகும். பயங்கரமான செலவு செஞ்சு செய்யக்கூடிய கோயில்கள் தான் வந்து அந்த மலைக்கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெரும் பெரும் கோயில்களாக இருக்கும். அது வந்து பெரிய கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும். அது வந்து மாடக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, மலைக்கோயில்னு சொல்லுவாங்க, தூங்கானை மாடக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருங்கோயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த கோயில்களுடைய பேர் வரும். அதுக்கடுத்து மலை மேலே வந்து மூலவர் இருப்பார், கீழே உற்சவர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மலை மேலே இருக்கக்கூடிய சாமியும் கீழே இருக்கக்கூடிய சாமியும் ஒன்றா இருக்கும். இதுக்கு பேர் வந்து தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழே இருக்கும். அதே அந்த மேலே இருக்கக்கூடிய சாமியும் கீழேயும் இருக்கும். அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து கரெக்டுக்கு கீழே இருக்கும். அதுக்கு பேர் தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது வகையாக வரும். 3வது வகை